அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு நேற்று 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இதுவரைக்கும் தொங்கிக் கொண்டே இருந்தது. இப்பொழுது ஞானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் குற்றவாளி. இனிமேலும் யார் அந்த சார்னு கேட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நேற்று சொல்லியிருந்தாங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை யார் அந்த சார் அப்படிங்கறத முதல் முறையாக வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. இதுவரைக்கும் யார் அந்த சார் அப்படின்னு பல பேருடைய பேர் அடிபட்டுச்சு. அண்ணாமலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற காணொலியில தெள்ளத் தெளிவாக இவர்கள் அந்த சாராக இருக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சிருக்காரு. வண்டி வச்சிருக்கியா என்னடா சொல்ற? அண்ணாமலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குடைய தொடர்ச்சியா இந்த திமுக ஆட்சியை ஒழிப்புன்னு சொல்லி சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. புள்ள சாப்பிட்டு அது கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு. அப்புறம் நேரத்துல வித்த காட்டிக்கிட்டு ரோட்ல போய் சாட்டை அடிச்சுக்கங்க. வரவும் போறவங்க 5 பைசா 10 பைசா போடுவான். அப்போ அவரு சொல்லியிருந்தாரு, இந்த வழக்குல ஞானசேகரனுடைய கால் டீடைல்ஸ் சிடிஆர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு, அவன் யார் யார்கிட்ட பேசினான்னு நேரம் வரும்போது அதை நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தாரு. உள்ள வையா அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. இப்பொழுது அந்த ரிப்போர்ட்டை அவர் வெளியிட்டிருக்காரு. ஞானசேகரன் யார் யார்கிட்ட பேசினா அவனுக்கும் ஞானசேகருக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறத அண்ணாமலை கேட்கிறாரு. ஆமா, செத்து போறவங்க பேரெல்லாம் அந்த புக்ல இருக்கும்னு சொல்றியே, அதுல என் பேரு இருக்குமா? அநேகமா முத பேரே உங்க பேர் இருக்கலாம். காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஞானசேகரன் அவனுடைய அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு, அதாவது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு, அதனால அவன் யார்ட்டையும் பேசல. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னடா அவசியம், அந்த போன் உண்மையிலே ஆஃப்ல தான் அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஆனா 8:43 8:47 அப்ப அந்த போன் ஆன் ஆகுது. ஞானசேகரனுடைய போன்ல இருந்து போன முதல் அழைப்பு, அவன் போன் பண்ணது கோட்டூர் புறத்தினுடைய காவல் நிலையத்துடைய உதவி ஆய்வாளருக்கு. அவர் பேரையோ புகைப்படத்தையோ அண்ணாமலை ரிவீல் பண்ணல. ஆனா அந்த உதவி ஆய்வாளருக்கு கால் பண்ணாங்க. இந்த பொறுக்கி பைய, இந்த புறம்போக்கு நாய், திமுக வச்ச அந்த ஞானசேகரன், இந்த பாலியல் குற்றவாளி, இந்த கேடுகட்ட அயோக்கிய நாய் எதுக்காக போன் பண்ணணும்? திருடன் மட்டும் சொல்லியா, நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் யாருக்கு போன் பண்றான்னா, கோட்டூர் புறத்தை சார்ந்த திமுகவுடைய வட்ட செயலாளர். இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் வேகமா பரவியது. கோட்டூர் புறம் சண்முகம் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. அண்ணாமலை அவர்கள் அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அப்படி வைப்ரேஷன் வருது நான் பாக்குறேன்.